தமிழ்நாடு அரசாங்க விளம்பரம் ஒன்று. அதில் ஒரு நடிகை, ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் நடிச்சிருந்தாங்க. அவங்க ஒரு ஆசிரியை, பள்ளிக்கூட ஆசிரியையா நடிச்சிருந்தாங்க. இதை நான் கடுமையாக விமர்சனம் செஞ்சு முகநூல்லையும் ட்விட்டர்லையும் பதிவு போட்டிருந்தேன். இதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் வழக்கம் போல இருந்துச்சு. உடன்பிறப்புகள்லாம், திமுக உடன்பிறப்புகள் ரொம்ப கடுமையாகவே என்ன சில இடங்களில் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் என்ன செஞ்சால் உனக்கு என்ன, எல்லாத்தையும் நீ குறை சொல்லிட்டே இருப்பியா அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொன்று, ஆமாம் மணியம்மன் சொல்கிறது சரிதான் அப்படின்னு ஒரு பக்கம். இதில் சில தோழர்கள் கூட என்ன புரிஞ்சுட்டாங்கன்னா, ஏங்க அவங்க ஒரு நடிகையாக இருந்தால் அரசு விளம்பரத்தில் நடிக்கக்கூடாதா, ஆபாசமாக நடித்தா என்ன பிரச்சனை அப்படிலாம் சில பேர் கேட்டிருந்தாங்க. இது பற்றி நம்ம விரிவாக பேச வேண்டியிருக்குது. நான் ஏன் அவ்வளோ கடுமையாக பேசியிருந்தேன், அந்த பெண்ணை பற்றி தவறாக பேச வேண்டிய நோக்கம் எனக்கு இல்லை. ஆனால் அந்த பெண் மட்டும் இல்லை, அவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க இளைஞர்களை, மாணவர்களை தவறாக வழிநடத்துகிறாங்க. இவங்களால மாணவர்கள், இளைஞர்கள் பல பேர் பாதிக்கப்படுறாங்க. இப்போ இதை பற்றி பேசணும் இல்லையா? இது குறித்து நம்ம இன்று பேச போகிறோம். நான் உங்கள் மணியமுதன், இது உங்கள் மணியம்மன் டாக்ஸ். வாங்க காணொளிக்கு போயிடலாம். தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு அரசு விளம்பரம், அது கருப்பை வாய் புற்றுநோய், அது குறித்து ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு காணொளி. அதில் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஒரு டீச்சராக, பள்ளிக்கூட ஆசிரியராக நடிச்சிருக்கிறாங்க. அங்கே மாணவர்கள்ட்ட, பள்ளிக்கூட மாணவிகள்கிட்ட பேசுகிறாங்க. பேசும்போது அவங்க அம்மா எப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கோட ஒரு காட்சி வச்சுருக்காங்க. அப்போது இது ஒரு விழிப்புணர்வுக்கான காணொளி தான். அதில் நமக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய பிரபலமாக இருந்தால் தான் மக்கள் பார்ப்பாங்கன்னு ஒரு பார்வை இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் நிறைய கல்வியாளர் இருக்காங்க, தலை சிறந்த ஆசிரியர்கள் இருக்காங்க, தலை சிறந்த மக்களை நேசிக்கக்கூடிய தன்னார்வல் இருக்காங்க, போராளிகள் இருக்காங்க. அவங்கள வச்சு நீங்கள் இதை விளம்பரம் செய்யலாம். ஏன் இவங்களை வச்சு செய்யணும்? இவங்களை எப்படி ஒரு மாணவர்களை, இளைஞர்களை தவறான போக்குல கொண்டு போகிற ஒரு நபரை வச்சு நீங்கள் எப்படி இப்படியான விஷயத்த எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். உடனே நிறைய பேர் ஆமாங்க நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சில பேர். இன்னும் சில பேர் இல்லைங்க, அது எப்படி நீங்கள் சொல்லலாம், அது ஒரு விளம்பரம், அந்த விளம்பரத்தில் யார் நடித்தா என்ன, சினிமா நடிகளை விருது தர்றாங்க, சினிமா நடிகை வச்சா ஒத்துப்பீங்களா அப்படின்லாம் பேசினாங்க. இன்னும் சில பேர் திமுக சேர்ந்தவங்க எனக்கு கடுமையாக பேசினாங்க. ஜெயலலிதாவே சிஎம்மாக இருக்கிறாங்க, இவங்க நடிக்கக்கூடாதா அப்படிலாம் போட்டிருந்தாங்க. சரி, இப்போ நாம் சொன்ன நோக்கம் என்ன? அந்த பெண் அவங்க யாராக இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. அவங்க ஒரு இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய ரீல்ஸ் போடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க. அவங்க நிறைய ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு விரும்பிய உடையை போடுறாங்க. நமக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க விரும்பின உடை, அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, ஆடை சுதந்திரத்தில் போக போகிறதே கிடையாது. ஆனால் நிறைய மாணவர்கள், இளைஞர்கள் இன்றைய காலகட்டங்களில், இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் வந்த காலகட்டங்களில் ஒரு முக்கியமான சீரழிவு நடந்துட்டு இருக்கு. மாணவர்களை, இளைஞர்களை, ரொம்ப குறிப்பாக 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு படிக்கிற, 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களை, இளைஞர்களை குறிவைத்து ஒரு மிகப்பெரிய கொடூரமான வேலை நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இரவு ஆயிட்டா 10 மணிக்கு இவங்க என்ன பண்றாங்க, இந்த பெண்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற சில பேர், எல்லாரும் இல்லை சில பேரோ, அல்லது யூடியூப்ல இருக்க சில பேரோ லைவ் போடுவாங்க. லைவ் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, 10 மணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஆபாசமாக பேச ஆரம்பிப்பாங்க. 11 மணி ஆரம்பிச்சுன்னா இன்னும் ஆபாசமாக பேசுவாங்க. அதற்கு பிறகு ஆடைகளை குறைப்பாங்க. அப்புறம் அரை நிர்வாணத்துக்கு போயிடாங்க. இதற்கு எல்லாத்துக்கும் கட்டணம். இன்னும் நான் உடச்சே பேசுகிறேன். 10 மணிக்கு பேசும்போது சிரித்து பேசுவாங்க, சேலையோட பேசுவாங்க, கொஞ்சம் சேலையை விளக்கிட்டு பேசுவாங்க. சொல்ல நமக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இது உண்மை. ஏன்னா எனக்கு சம்மந்தமாக நிறைய பேர் பேச சொல்லி 2 மாதத்துக்கு முன்பே விஷயங்கள் அனுப்பியிருந்தாங்க. நான் இதை போய் என்னத்தை பேசணும், அப்புறம் பின்னால் பார்த்துப்போன்னு நினச்சேன். ஆனால் இது இவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இப்போ தான் வந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, ஆடையை குறைச்சிக்கிறாங்க, ஜாக்கெட்டை கழட்டுறாங்க, உள்ளாடையை கழட்டுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மெம்பர்ஸ், இதை எல்லாரும் பார்க்க முடியாது. இப்போ நம்ம யூடியூப்ல எல்லா வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, அப்படி பார்க்க முடியாது. இதுக்கு பணம் கட்டணும். சாதாரணமாக ஒரு 2000 ரூபா கட்டணும். ஒரு மெம்பர் 2000 ரூபா கட்டினாதான் நீங்கள் அவங்க சேலை கட்டினா அந்த சேலை விலகினதை பார்க்க முடியும். 3000 ரூபா கட்டினாதான் அவங்க அந்த ஜாக்கெட் அணிஞ்சதை பார்க்க முடியும். 4000 ரூபா கட்டினாதான் ப்ரா போட்டதை காட்ட முடியும், உள்ளாடை போட்டதை காட்ட முடியும். 5000 ரூபா கட்டினீங்கன்னா அரை நிர்வாணமாக காட்டுவாங்க. இப்படியான வேலைகளை யூடியூப்ல நடக்குது. இவங்க இன்ஸ்டாகிராமில் இதை வேலையாக செய்கிறாங்க. இது அப்பட்டமான உண்மை. இதற்கான ஆதாரங்கள் அத்தனையும் என்னால் கொடுக்க முடியும். இது ஒருத்தர் இல்லை, எக்கச்சக்கமான பேர் செய்கிறாங்க. இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்திய ஒன்றியம் முழுக்க, இன்னும் வெளிநாடுகளும் நடக்கலாம். நிறைய இடங்கள்ல இப்படியான வேலை நடக்குது. சரி, இதுக்குள்ள உனக்கு என்னப்பா பிரச்சனை கேட்டா, பிரச்சனை இருக்கு.
ஏன்னா 2000 3000 அப்படிங்கிறது சாதாரண தொகை இல்லை. இவங்க யாரை குறி வைக்கிறாங்கன்னா பள்ளிக்கூட இளைஞர். அவன் தான் அப்படியே ஒரு சபலத்தில் ஆகா அப்படின்னு பார்க்க போய் அந்த பணத்தை கட்டுறது, ஏமாறுறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நமக்கு இந்த கலாச்சாரம் பண்பாடு அப்படிலாம் நான் உள்ள போகல. இளைஞர்கள் இதை பார்த்து கெட்டு போயிடுறான். அடுத்து என்ன பண்ணுவான்? அவங்களே சொல்றாங்க, ஆண்டியை பார்க்கணுமா, உங்க அம்மா மாதிரி ஆண்டி வேணுமா, அக்கா மாதிரி ஆண்டி வேணுமா, அப்படிலாம் அவங்க தலைப்போட்டு தான் அந்த மாதிரி வீடியோக்களை ரிலீஸ் பண்றாங்க. அப்ப இவனுக்கு பக்கத்து வீட்டு பெண்ணை சகோதரியா பார்க்க வேண்டிய ஒருத்தன் ஒரு ஒரு அக்காவா தங்கச்சியா அம்மாவா பார்க்க வேண்டிய பெண்களை இவன் எப்படி பார்க்கறதுக்கு கற்றுக் கொடுக்கப்படுறான் அப்படின்னா, அந்த பெண்களை எல்லாம் இன்னைக்கு பாக்குறீங்களா சாதாரணமா ஆண்டின்னு சொல்றான். இப்ப நாங்க சின்ன பசங்க வளரும்போது அக்கான்னு சொல்லுவோம், அம்மான்னு சொல்லுவோம், தங்கச்சின்னு சொல்லுவோம். இப்ப திருமணம் ஆகிட்டா அந்த பெண்களுடைய ஆண்டி செம்மேரடா இப்படிங்கிற வார்த்தையை பார்க்க முடியுது. இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா இங்க இருந்து வருது. இதா காரணமா கேட்டா இல்லை, இது மட்டும் காரணமா அப்படின்னு கேட்டா இல்லை, இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இதற்கான வேலையை இந்த பெண்கள் செய்யறாங்க. அவங்க நான் ஒண்ணு குறை சொல்லலை, அது அவங்களுடைய விருப்பம். அது அரசு நினைச்சா நடவடிக்கை இருக்கட்டும். ஆனா இதுல பாதிக்கப்படுவது மாணவன் தான். மாசத்துக்கு 2000 3000 போய் கட்டுறான். அதுக்கு பிறகு அதுலயே அடிக்ஷன் ஆகுறான். அப்புறம் என்ன பண்றேன்னு தெரியாம சாலையில போற யாரோ ஒரு பெண்ணையோ பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு பெண்ணையோ சிறுமியோ அபியூஸ் பண்றான். மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமைக்கு இதெல்லாம் வழிவகுக்கும். அதனால இதெல்லாம் தடை செய்யணும். இது மாதிரி நிறைய ஆப்கள் இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. எக்கச்சக்கமான இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆப்னு சொல்லி நிறைய இருக்கு. அந்த ஆப்களை பத்தி கூட எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, பேசுங்கண்ணே அப்படின்னாங்க. எனக்கு நேரம் இல்லை. அந்த ஆப்கள் என்ன பண்றாங்கன்னா, நண்பர்களா பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேல நண்பர்களாகிறது. அதுக்கப்புறம் நீங்க வந்து அவங்கள்ட்ட அரை நிறுவனம் பேசிக்கலாம், அல்லது வீடியோ கால்லே வந்து நீங்க செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் இருக்கு. அதற்கு பிறகு நீங்க நேர்லயே செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் நிறைய வந்துருச்சு. ஆனா இதுல முக்கியமான பாயிண்ட், இதுல 95% அல்லது 99% ஏமாற்றப்படுறாங்க இளைஞர்கள். பணத்தை பறிக்கிறாங்க, பணம் சுரண்டப்படுது. லட்சக்கணக்கான பணத்தை இதே போல ஆன்லைன்ல நான் வீடியோவில் வர்றேன், ஆபாசமா வீடியோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கோ 3 நாளைக்கு முன்னால ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க பேரு ஏதோ ஒரு பானு, பேர் தெரில, நான் வேணா எடுத்து போடுறேன். இப்பதான் நீங்க வேணா தேடி பாருங்க. பல லட்சக்கணக்கான ரூபாயை ஒருத்தர் ஏமாந்துருக்காரு. எப்படி ஏமாந்துருக்காருன்னா, என் கூட நீ பேசணுமா, வா 50,000 கொடு, 1 லட்சம் கொடு அப்படின்னு வாங்கியிருக்காங்க. சரிப்பா, அப்ப அந்த பெண்கள் மேல தப்பா ஆண்கள் மேல தப்பா கேட்டா ஆண்கள் மேல தப்பு இருக்குது. ஆனா ரொம்ப தெளிவா ரொம்ப மைனூட்டா அதை பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல சிறுவர்கள், பள்ளி சிறுவர்கள் 15 வயசு 16 வயசு 17 வயசு 18 வயசு 19 வயசு 20 வயசு இந்த டீனேஜ் வயசு இருக்கு இல்லையா, இவன் தான் குறி வைக்கப்படுறான். இவனை வச்சு இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய நடக்குது. இப்படி மெம்பர்ஸ் ஒன்லின்னு போட்டு வீடியோ போடக்கூடிய ரீல்ஸ் போடக்கூடிய நபர்கள் அழைச்சிட்டு வந்து அரசு விளம்பரம் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த இப்போ நாம என்ன சொல்றோம், இவங்களெல்லாம் எப்படி பார்க்கணும்னா, இவங்க குற்றவாளியாவோ இவங்களை கொலைகாரனா பார்க்க சொல்லலை. ஆனா இவங்க கிட்ட இருந்து விலகி நில்லுங்க. இப்படி ரீல்ஸ் போடுகிற, இப்படி ஆபாசமாக மாணவர்களை செக்ஸுக்கு அழைக்கிற, பள்ளிக்கூட பசங்களை செக்ஸுக்கு அழைக்கிற, பணத்தை பிடுங்குகிற நபர்கள்ட்ட இருந்து விலகி நில்லுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க என்ன பண்றீங்க, அவங்கள இந்த குற்றங்களை எல்லாம் நார்மலைஸ் பண்றீங்க. இதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லி அரசு விளம்பரமே கொடுக்குறீங்க. சரிப்பா, அந்த பெண் அப்படி பண்ணாங்கட்டா அந்த பெண் அப்படி செஞ்சாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா மெம்பர்ஸ் ஒன்லின்னு போட்டு உள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய அது மாதிரியான உடைகளை கலட்டி காட்டுற படங்கள் தான் இருக்குது. அதை நிறைய ஸ்கிரீன்ஷாட் வந்திருக்குது. நான் மறுபடியும் சொல்றேன், அந்த பெண்ணை குறிவைத்து அவங்களை இழிவுபடுத்துகிற நோக்கம் இல்லை. அவங்க செஞ்சிருந்தாலும் செய்யாட்டாலும் அது அவங்களுடைய விருப்பம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அது அவங்களுடைய விருப்பம்தான். ஆனால் அதனால யார் பாதிக்கப்படுறா, மாணவர் பாதிக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட நபரை கொண்டு போய் நீங்கள் ஒரு அரசு விளம்பரத்தில் ஒரு ஆசிரியர் நடிக்க வைக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டால், இவங்க உடனே ஏன் அவங்க நடிச்சா என்ன பிரச்சனை, என்ன விஷயமோ அதை பாருங்க, அவங்க சொல்ல வந்த கருத்தை பாருங்க, அவங்க யாருன்னு ஏன் பார்க்குறீங்க அப்படின்றாங்க. அது சரி, இது எதுக்கு பொருந்தும்? எல்லாத்துக்கும் இது பொருந்தாது. ஒருத்தன் கடுமையா கஞ்சா விற்கிறான், கொலை பண்றான், ரேப் பண்றான், அவனை இதே மாதிரி பார்ப்பீங்களா? இதே மாதிரி ஏத்துக்குருவீங்களா நீங்க? ஒரு ரேப் செய்வது எப்படி கொடூரமானதோ, கஞ்சா கொலை செய்வது எப்படி கொடூரமானதோ, அதற்கு இணையானதான் இப்படி இளைஞர்களை சீரழிப்பது. வேற ஒண்ணே, சில பேர் அறிவாளிகள் பெரியாரே வந்து இப்படியான விஷயத்தை ஆதரிச்சிருக்காரு. என்னத்தையாவது உளராதீங்க.
இந்த தேவை வாய்க்கு வந்தால் வளராதிங்க. பாலியல் தொழிலாளியும் இவங்களும் ஒன்றும் இல்லை. நான் கூட பதிவு போட்டிருக்கேன். நீங்கள் பாலியல் தொழிலாளர் விஷயத்தை கேள்விப்பட்டீங்கன்னா, பள்ளிக்கூட மாணவர்கள் வந்தால் விரட்டி விட்டுருவாங்க. டே யாரா நீ ஓடுறா அப்படின்னு விரட்டி விட்டுருவாங்க. அந்த நேர்மை அவங்ககிட்ட ஒன்று. ஒரு 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் நாள் முழுக்க சிரமப்படுறவங்க. இவங்க குறி வைக்கிறதே இந்த 15 வயசு 16 வயசு 17 வயசு 18 வயசு பசங்களை தான். அப்ப இது சரியா தப்பா? சரி, நீங்க இது இப்படி சில பேர் இல்லைங்க, இது முற்போக்கா பக்கம் இல்லைன்னா மண்ணாங்கட்டி முற்போக்கு இருக்குது. நான் என்ன கேட்குறேன், அது முற்போக்கா இருக்கட்டும் பிற்போக்கா இருக்கட்டும், நீங்க இதை ஆதரிக்கிற யாராக இருந்தாலும் இந்த கேள்வி ஒரே கேள்வி. உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான், 15 வயசுல 16 வயசுல இருக்கிறான், சின்ன பையனா இருக்கிறான். அவன் இப்படியான ஒரு பெண்ணுகிட்ட ராத்திரி 10 மணி 11 மணிக்கிட்ட டபுள் மீனிங்ல இரட்டை அர்த்த வசனத்துல பேசுவதையோ அல்லது ஆபாசமாக அவங்களுடைய உடலை பார்ப்பதையோ நீங்க அனுமதிப்பீங்களா? அல்லது அவங்களோட செக்ஸ் சாட் பண்ணுவதை 15 வயது 16 வயது 17 வயது இளைஞரை நீங்க அனுமதிப்பீங்களா? சொல்லுங்க. ஆமாப்பா, நான் என் வீட்டு பிள்ளைய அனுமதிப்பா அப்படின்னு சொன்னா நான் ஏத்துக்குவேன். என் மேல எது கோவப்படுறீங்க? நீங்க கோவப்பட்டாலும் நான் பேச வேண்டியதை பேசித்தாகணும். இதை முற்போக்குன்னு வேற வெக்கம் இல்லாம சில அறிவுஜீவிகள் பேசிக்குது. இதுல ஒரு மண்ணாங்கட்டி முற்பும் கிடையாது. இது பண சுரண்டல். என்ன 15 வயசு 16 வயசு பேர் வேலைக்கு போறான், அவங்க அப்பா நாத்தா உழைச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட காசு பிடிங்கி கொண்டு நீங்க கொண்டு போய் கொடுக்குறான். இதை எப்படா நீங்க ஆதரிப்பீங்க? எப்படி ஆதரிப்பீங்க? அவன் அம்பாடு விட்டு அவங்க அப்பா நாத்தாலும் போய் கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக பிள்ளைய படிக்க வைக்கணும்னு அவன் ராத்திரி போல வேலை பார்த்து வந்திருப்பான். இவன் அங்கிருந்து பணத்தை பிடிங்கி 2000 ரூபாய் 3000 கொண்டு போய் ஒரு இந்த மாதிரி நபர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். எப்படி சரியா இருக்கும்? இன்னைக்கு இப்படி பார்த்து செக்ஸ் சேட் பண்ணவன் நாளைக்கு தனியாக இருக்க ஒரு பெண்ணுகிட்ட தவறா நடக்க மாட்டானா? அப்ப இது கண்டிக்கப்படணும், தடை செய்யப்படணும். இதுல தணிக்கை இல்லை. யூடியூப்க்கும் இன்ஸ்டாகிராம் தணிக்கை இல்லை. என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் பேசிக்கலாம். நீங்க நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க இந்த லைவ் நடக்கும் இல்லையா, லைவ் வீடியோ யாராவது போட்டாங்கன்னா ராத்திரில பாருங்க, அது ஸ்க்ரோல் பண்ணுங்க, அடுத்து நிறைய லைவ் வரும். எனக்கு நம்ம நிறைய நண்பர்கள் இங்க பாருங்க தொலை இவ்வளவு நடக்குதுன்னு எக்கச்சக்கமான வீடியோ எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பழைய கருஞ்சட்டை இப்படி இருக்கும்போது நான் அதுக்கு நேரம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அதை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. அத்தனை இளைஞர்களுக்கு குறி வச்சு நீங்க யாரையெல்லாம் சில பேரை நினைக்கிறீங்களோ பிரபலமான இன்ஸ்டா பிரபலங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே இப்படி மெம்பர்ஸ் ஒன்லி போட்டு ஆபாசமாக நடித்து தான் இப்படியான வேலையில செய்யறாங்க. அப்போ இப்படிப்பட்ட நபர்கள்ட்ட அதை கொடுக்கறது ரொம்ப தவறு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ கூட நான் பார்த்த அந்த வீடியோவை அவங்க நீக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீக்கியிருந்தா மகிழ்ச்சி. மற்றபடி அந்த பெண்ணையோ இல்லை இவங்க யாரையுமே குற்றவாளி ஆக்குவது என்னுடைய நோக்கம் இல்லை. அது அவங்க விருப்பம். ஆனா நமக்கு என்னன்னா, நீங்க ஆடை சுதந்திரம் அப்படின்னு இருக்கு இல்லையா, எனக்கு விரும்பின ஆடையை நான் அணிஞ்சுக்கிடுவேன். அதே போல ஒரு பெண் விரும்பிய ஆடையை அவங்க அணிஞ்சுக்கிட்டாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது ஆடை சுதந்திரம். ஆனா அந்த ஆடை சுதந்திரத்தை வச்சு நான் ஆடைய விலைக்கு அந்த ஆடையை காட்டி பணத்தை பறிப்பேன், இளைஞர்கள்ட்ட பணத்தை பறிப்பேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, இது தவறு. ஆடை சுதந்திரம் வேறு, ஆடையை அவிழ்த்து பணத்தை சுரண்டுவது வேறு. அவ்வளவுதான். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாஃபியாவே இருக்கு. மிகப்பெரிய ஆப். நீங்க போய் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் ஆப்னு நிறைய பேர் இருக்கு, சேட்டிங் ஆப்னு நிறைய ஆப் இருக்கு. லட்சக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க. இதப்பா அங்க ஆண்கள் மேல தப்பே இல்லையா கேட்டா, டே ஆண்கள் மேல தப்பு தானே நான் சொல்றேன். அந்த ஆண் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன், ஒரு இளைஞர் கெட்டு போயிடான்னு சொல்றேன். இதை வாங்காம நீ ஜெயலலிதாவை பேசுவியா? ஜெயலலிதாவே நடிகை தான், வேலை ஜெயலலிதா நடிகை தான் அப்படின்ற ஒருத்தன். அப்புறம் இன்னொருத்தன் என்ன சொல்றா, விஜய் திரிஷாவும் நடிகை அப்படின்னு சம்மந்தமே இல்லாம தாவேக்காவோட கோர்த்து விடுறாங்க, அதிமுக கோர்த்து விடுறாங்க. இதை நம்ம முதல்ல திமுகவை எதிர்த்து பேசுற மாதிரி லேட்டர்லாம் இல்லை. நான் என்ன சொல்ல வர்றேன், இது ஒரு அரசு விளம்பரம். அரசு விளம்பரத்துல இப்படியான ஒரு நபர்களை நீ விலைக்கு வைக்கணும். இவங்களை முன்னுதாரணமா காட்டி நாளைக்கு என்ன பண்ணுவான், ஓம்புல போவாயாங்க. நீ ஏத்துக்கிறியா? 17 வயசுல 18 வயசுல உன் பையன் இப்படிமா யாரோ ஒரு பெண்ணுகிட்ட போய் செக்ஸ் ஆக்ட் பண்ற, நீ ஏத்துக்கிறியா? அதுக்காக பணத்தை இழக்கிற நீ ஏத்துக்கிறியா? சொல்லு.
எதை முற்போக்குன்னு சொல்ற நீ? இது எந்த வகையில முற்போக்காகும்? இது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து அப்படிங்கிறது நான் பார்க்கறது சமூக சார்ந்து, சமூக அக்கறை இருக்கணும். நம்ம என்ன சித்தாந்தம் வேணாலும் பேசலாம், பெரியாரியம் பேசலாம், அம்பேத்கரையும் பேசலாம், கம்யூனிசம் பேசலாம், தமிழ் தேசியம் பேசலாம். ஆனா அதை தாண்டி நமக்கு ஒரு நேர்மை இருக்கணும். மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னா அதை நம்ம விமர்சிச்சு தான் ஆகணும். இப்போ நீங்கள் திமுக அரசு, திமுக கட்சி அவங்க விளம்பரத்தில் இந்த நடிகை நடிக்க வச்சா நம்ம கேட்க போறோமா? நமக்கு என்ன பிரச்சனை? அது ஒரு கட்சி. ஆனால் அரசு விளம்பரத்தில் நடிக்க வைக்கும்போது நம்ம கேள்வி இருக்கிறோம். இப்படியான கேள்விகள் தொடர்ந்து நம்முடைய சேனல்ல வரும். இது மிக தவறான விஷயம். இப்படியான தவறுகளை அரசு திருத்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம நோக்கமே வெளியே அரசை குறை சொல்லிட்டே இருக்கிறது அப்படிங்கிற நம்மளுடைய நோக்கம் அல்ல. அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நம்முடைய மணியம்மன் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க.